ஹாய், மேரேஜ்க்கு நீங்கள் ரெடியா? இந்த கேள்வி சிம்பிளாக தெரியும், ஆனால் ஆன்சர் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு நாள் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு வந்தா. அவளுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சொன்னா, ஆண்டி, எங்கள் வீட்டில் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னும். ஏன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்படியே இருந்துடலாம்ல அப்படின்னும். என்ன தகுதி வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னும் கேட்டான். ஆனஸ்ட்டாக என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஒரு ஆன்சர் கிடையாது. ஏன்னா 1994 நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வந்து கேள்விகளே நான் கேட்டது கிடையாது. எனக்கு தோணுனது கிடையாது. லைஃப் என்ன கொடுத்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்தோம்னா ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாரு, எவ்வளோ கிளாரிட்டியோட மேரேஜ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. ஸோ அட் த சேம் டைம் எனக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிறதுக்கும் ஸ்லோவாக பிரேக் ஆகிறதுக்கும் என்னெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தேன். சைக்காலஜிக்கல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்தேன். அப்புறம் பாட்காஸ்ட் கேட்டேன். என்னோடய லைஃப்பையும் என்னை சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பையும் அப்சர்வ் பண்ணேன். யங்ஸ்டர்ஸோடைய லைஃப் ஸ்டைலை அப்சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளியரான, ஓரளவு புரிகிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. பர்ஃபெக்ட் ஆன்சர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இட் வில் கீப் சேஞ்சிங். ரியலாக இருக்கிற ஆன்சர் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் கல்யாணம் பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மேபி இது உங்களுக்கு டெசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இட் மைட் ஹெல்ப் தெம் ஆல்சோ. இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது முக்கியமாக கம்பேனியன்ஷிப், லவ் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட்காக தான். ஆனால் அந்த காலத்தில் கல்யாணங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸையும் செக்யூரிட்டியும் கொடுத்துச்சு. ஆனால் ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் கல்ச்சரும் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். இதுதான் இன்றைக்கும் சில ஃபேமிலிஸில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் சோஷியல் அக்செப்டன்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் கிட்ஸை வளர்க்க ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸை கூட கொடுக்குது, லைக் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ், டெசிஷன் மேக்கிங் ரைட்ஸ், அது போல். ஆனால் இப்போ இது ஒரு பர்சனல் சாய்ஸ். எல்லாரும் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட் பர்சனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் ட்ரிகர்ஸ் என்ன, உங்கள் இமோஷ்னல் நீட்ஸ் என்ன, உங்களுக்கு கோவம் வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கலன்னா ராங்காக உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் தேவை, உங்கள் பார்ட்னருக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியணும். உங்கள் பார்ட்னர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு புரியணும். கம்யூனிகேட்டிங் அப்படின்றது வந்து உரையாடல் கிடையாது, இட்ஸ் நாட் டாக்கிங். பேசுகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உண்மையாக ஃபீல் பண்ணுறத சொல்ல முடியுதா? உங்கள் பார்ட்னரால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து பேசிக். ஸோ கம்யூனிகேட்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட் and it's not equal to talking. Remember that. Just because you love her, இல்லை அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக யூ can't be possessive all the time. நீங்கள் அவங்களோட ஓனர் கிடையாது அண்ட் அவங்க உங்களோட ஓனர் கிடையாது. லவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஓனர்ஷிப். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணுறீங்க, அதுக்காக அவங்க உங்களுக்கு எல்லாமே ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. அவங்க பார்ட்னர், சர்வெண்ட் கிடையாது. நீங்களும் அப்படி தான், நீங்களும் சர்வெண்ட் கிடையாது. சில பேர் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் த ரிலேஷன்ஷிப். ஆனால் அதை தப்பாக லவ்னு புரிஞ்சுப்பாங்க. ரெண்டும் ஓவர்னால் லவ் ப்ரெஷர் ஆகிடும். ரியல் லவ்னா பேலன்ஸ் இருக்கணும் அண்ட் இட் ஷுட் பி மியூச்சுவல். அடுத்தது வந்து ரெஸ்பெக்ட். ஹாப்பியாக இருக்கும்போது லவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் கோவம் வந்தால் ஸ்டில் ரெஸ்பெக்ட் இருக்கா? ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னும் சிலர் சொல்ல கேட்டேன், உன்னையே லூஸ் பண்ணிக்காத நீ, தயவு செஞ்சு. லவ்னா உன்னையே இழக்கிறது கிடையாது,
உனக்கு உன் ஸ்பேஸ் வேணும், உன் ஐடென்டிட்டி வேணும், ரைட் பர்சனாக க்ரோ ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஆமாம். கடைசியில் ரொம்ப முக்கியமானது ஒன்று, நிம்மதியை சூஸ் பண்ணணும். 24/7 ட்ராமா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக லைஃப் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். கெமிஸ்ட்ரி எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஆனால் அது மட்டும் போதாது. இந்த பர்சன்கிட்ட நீ ஃபுல்லாக நீயாக இருக்க முடியுதா, நிம்மதியாக ஃபீல் ஆகுதா, இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குதா, வேல்யூஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் மேட்ச் ஆகாமல் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சண்டைங்க அண்ட் பிரேக்கப்ஸ் ஆகுது இந்த காலத்தில். மேரேஜ்னால் பர்ஃபெக்ட் பர்சன் கிடைக்கிறது கிடையாது, ரைட் பர்சனை சூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த சேம் பர்சனோட டெய்லி வாழ்கிறது, குட் டேஸில் ஹார்ட் டேஸில் அட் ஆல் டைம்ஸ். மேரேஜ்க்கு ரெடியான்னு யாராவது கேட்டால் அதுக்கு ஆன்சர் ஏஜ், ஜாப் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் ஆன்சர் கிடையாது. நீ ஒன்று புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றது தான் ஆன்சர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் மேரேஜ். அக்செப்ட் மேரேஜ் வித் கிளாரிட்டி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இஃப் பாசிபிள், ஷேர் ஃபார் தோஸ் ஹூ நீட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். பாய்.